வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க நம்ம சோப்பு செய்யலாம். சோப்புக்கான பேஸ்ட்டு தாங்க இது. இதை இந்த அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது 300 கிராம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட் இருக்குது பாருங்கள். இதை நல்லா தோலை சீவிட்டு நல்லா நேகாக அரைச்சி இந்த மாதிரி ரெட்டை இது இருக்குது, அது மேலே ரெட்டை இதில் இருக்கிறது மாதிரி வடிகட்டி வச்சுக்கணுங்க. நீங்கள் 2 துணி இருக்கணும் இதில். அதேமாதிரி ரோஜா பூ இருக்குது பாருங்கள். இது ஒரு 10-15 பூ எடுத்திருக்கேன். இதையும் நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள், சக்கை இந்த இருக்குது, வடிகட்டி வச்சுருக்கேன். பப்பாயா சின்ன பழம் தாங்க, அதில் பாதி பழம் தோலை செய்து அதை வடிகட்ட வேணால் நேவாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சோப்பு நம்ம செஞ்சு இந்த கப்பில் ஊற்றிக்கலாங்க. உடனே நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்துடுங்க ஒட்டாமல். அதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும். வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கோங்க. நம்ம இந்த குண்டானில் அதை வச்சு நம்ம இந்த சோப்பை போட்டு அது அப்படியே லிக்விட் ஆகணுங்க. நல்லா கொதிச்சு பாருங்க, மெல்ட் ஆகுது பாருங்க. நம்ம இந்த மாதிரி தாங்க வைக்கணும். அடியில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே வச்சு தாங்க நம்ம இதை செய்யணும். 3 சோப்பு செய்ய போகிறோம். வாங்க தனித்தனியாக எல்லாத்தையும் ஊற்றி கலக்கி நம்ம மோடில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டுங்க. நம்ம பப்பாயை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் இது கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அது 2 சோப்புக்கு இந்த ஊற்றி வச்சுருக்கேங்க கொதிக்க வச்சு. இப்போ நம்ம இந்த பப்பாயாவை போட்டுடலாம். போட்டு கிண்டணுங்க. நம்மளே தயார் பண்ணலாங்க, கெமிக்கலே கிடையாது இதில். நம்மளே இது பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டலாங்க. அப்படியே இப்போ எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சுத்தமான தேங்காய் தான் ஊற்றணும். இதில் ஜவ்வாது ஊற்றிக்கலாம் வாசத்துக்கு. நீங்கள் வைட்டமின் இ மாத்திரை போட்டுக்கலாங்க. அலோவேரா ஜெல்லு நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம இதை ஊற்றிடலாங்க. இதில் 3 சோப்புக்கு வருதுங்க இது. மூணு சோப்புக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஊற்றி 3 சோப்பு செய்கிறோம்லாங்க. 1 சோப்பு செஞ்சாச்சு. இப்போ இது நல்லா இதாகிட்ட இந்த ரோஸ் வாட்டரை ஊற்றிக்கலாங்க. பார்த்து ஊற்றிக்கலாம்.
எதுலேயுமே நம்ம கெமிக்கலே கிடையாதுங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ரோஸ் வாட்டர் இல்லைங்க, ஜவ்வாது வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த கப்பில் ஊற்றிடலாம். கப்பில் ஊற்றிக்கலாங்க. எல்லா சோப்பையுமே இந்த 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாங்க. 1 மணி நேரம் கழித்து தன்னாலே எடுத்துடலாம். இல்லாட்டி அவசரமாக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் 1 மணி நேரம். இப்போ 3வது சோப்புக்கு ஊற்றிருக்கேங்க, கேரட் சோப்புக்கு. அப்படியே வச்சோன்னா கட்டி ஆகிட்டு பாருங்கள். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். கரையட்டுங்க. இப்போ இது மெல்ட் ஆகிட்டுங்க. நம்ம இந்த கேரட் வடிகட்டி வச்சுருந்தோம் பாருங்க, அதை ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் கிண்டலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். எடுத்துடலாங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஜவ்வாது கொஞ்சம் வாசத்துக்கு ஊற்றிக்கலாம். நீங்கள் அலோவேரா ஜெல்லு கூட போட்டுக்கலாங்க. இதுலேயும் வைட்டமின் இ மாத்திரை கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி வச்சுங்க. இப்போ நம்ம அதை கப்பில் ஊற்றிடலாம். எல்லாமே இப்போ 1 மணி நேரம் இருக்கணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோப்பு மாதிரி ஆகும். அப்புறமா நான் அதை எடுத்து காட்டுறேன். அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க, அழகாக வந்துடும். 3 சோப்பும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வந்துடுங்க. கொஞ்சம் அப்படியே குப்பரை கொட்டினோடனே நல்லா சோப்பெல்லாம் நல்லா வந்துடும். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.